ஆரோக்கியம் சார்ந்து நம்மளுக்கு வந்து கர்மாங்கிறது ஒண்ணு இருக்கு. இந்த பௌதீக உடல்ங்கிறது எதனுடைய வெளிப்பாடு? நம்ம எங்கெங்க தவறுகள் பண்றோம்? இந்த உலகத்துல இதுதான் மூலம். இந்த உடல் தான் இந்த உலகத்துல மூலம். லேக் ஆஃப் ஒர்க் லைஃப் பேலன்ஸ். அண்டத்துல இருக்கிறது தான் பிண்டத்துல இருக்கு. BHF இன் ஞான தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். இன்றைய கர்மா சீரீஸ்ல வந்து நாம பார்க்க போறது ஆரோக்கியம் மற்றும் உடல் நலம் சார்ந்த கர்மா. உடல் நலம் சார்ந்த கர்மா, உடல் நலத்தின் ஆரோக்கியம். உடல்னாலே நலம் அப்படின்னு வச்சுக்கலாம். உடல் நலம், உடல் நலமின்மை அப்படி வேண்டாம். உடல்னாலே அது நலமா இருந்தாதான் உடல் நலம். அது நலம் இல்லாம போகும்போது நிலை வந்து வேறு. உடல் நம்ம தானியங்கியா இருக்கணும் அப்படின்னாலே அந்த உடல் அப்படிங்கிறது வந்து நலமா இருந்தா மட்டும்தான் முடியும். அந்த உடல் நலம், அதுல வர ஆரோக்கியம். அந்த ஆரோக்கியம் சார்ந்த கர்மா. இப்ப கர்மானா என்னங்கிறது நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. இப்ப இந்த கர்மால ஒரு ஒரு விஷயங்களோட நம்மளோட இருக்கிற அந்த ஒரு பரிமாற்றம், அந்த ஒரு ஆற்றல் பரிமாற்றம், எனர்ஜி டிரான்சாக்ஷன்ஸ தான் வந்து நம்ம வந்து பேபேக்கா திருப்பியும் பார்க்கிறோம். அதுக்கு தான் வந்து கர்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். அந்த கான்சிக்வன்சஸ ஃபேஸ் பண்றதுல. அதன் அடிப்படையில நம்மளுடைய உடல் நலம் சார்ந்து, அதனுடைய ஆரோக்கியம் சார்ந்து நம்மளுக்கு வந்து கர்மாங்கிறது ஒண்ணு இருக்கு. ஏன்னா எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு விதத்துல வந்து உடல்ல வந்து தொந்தரவுகள் இருக்கும். நாள் இடைப்பட்ட ஏதாவது ஒரு வியாதியா இருக்கலாம். ஒரு ப்ரொலாங்டு டிசீஸ், இல்ல ஏதாவது ஒரு டிஸார்டர், ஒரு டிஸ்கம்ஃபர்ட் உடம்புல. 4 மாசம் நல்லா இருக்கும். திடீர்னு 2 மாசம் ஏதாவது உடம்புக்கு வரும். ஒண்ணுமே இல்லன்னா கூட எனக்கு மைக்ரேன் இருக்குன்னுவாங்க. எனக்கு வந்து பேக் பெயின் இருக்கு. எனக்கு வந்து ஃப்ரோசன் ஷோல்டர் இருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்டது வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். சோ இதன் நடுவுல வந்து பாத்தீங்கன்னா, ஒண்ணுமே இல்லன்னா கூட நெறைய வந்து சின்ன சின்ன மைனர் ஆக்சிடென்ட்ஸ் ஆகுறது. வீட்லயே வந்து ஸ்ப்ரெயின்ஸ், ஃப்ராக்சர்ஸ், இந்த லெகமெண்ட் டேர்ஸ் இந்த மாரிலாம் நெறைய சொல்றோம்ல. அப்படி வந்து நெறைய அது வந்து அடுக்கிட்டே போலாம். இந்த உடல் நலம் அப்படிங்கிறது. இதுல இப்ப நம்ம சொன்னது எல்லாமே பாத்தீங்கன்னா, இந்த உடல், அதாவது இந்த பௌதீக உடல். இத மட்டும் தான் நம்ம வந்து சொல்றோம். இந்த பௌதீக உடல்ங்கிறது எதனுடைய வெளிப்பாடு? இது ஒரு வெளிப்பாடு மட்டும் தான். இது ஒரு வாகனம். இது ஒரு பாத்திரம். அதாவது இந்த வாகனத்தின் மூலியமா இந்த உலகாய விஷயங்கள் இருக்கு இல்லையா? இந்த வேர்ல்ட்லி ஃபார்ம்ஸ வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு இந்த வாகனத்த நம்ம உபயோகிச்சு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது ஒரு பாத்திரம். இந்த பாத்திரத்துல நாம இருக்கோம். இங்கிலீஷ்ல வந்து வெஹிக்கிள், வெசல் இப்படி நம்ம வந்து சொல்லலாம். இந்த உடல் அப்படிங்கிறது வந்து ஒரு வெளிப்பாடு. அப்படி ஒரு விதத்துல வெளிப்பட்டிருக்குன்னா அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படிங்கறது தான் நம்ம இவ்வளவு மாதங்களா வந்து நம்ம பார்த்துட்டு வந்தோம். என்ன பார்த்தோமோ அதனுடைய ஒரு வடிவம் தான் இந்த உடல். இந்த உடல் இந்த அமைப்புல இந்த வடிவத்துல இருக்கிறதுக்கு இதுக்கு பின்னாடி இவ்வளவு காரணங்கள் வந்து இருக்கு. அப்ப இந்த உடல் இந்த அமைப்புல இருக்கு. ஆனா அப்படி இருந்தாலும் அந்த செயல்பாடுகள்ல பிரச்சனை வருது. அந்த ஃபங்ஷனிங்னு சொல்றோம் இல்லையா? அந்த ஃபங்ஷனிங்ல தான் வந்து நம்மளுக்கு டிஸ்கம்ஃபர்ட்ஸ் வருது, ப்ராப்ளம்ஸ் வருது. இதெல்லாம் தான் வந்து கர்மா ரிலேட்டட். சில பேருக்கு அந்த அமைப்பிலேயே பிரச்சனை இருக்கும். அதாவது ரொம்ப ஓவர் வெயிட்டா இருக்கிறது, இல்ல ரொம்ப லீனா இருக்கிறது. எவ்வளவு சாப்பிட்டாலும் உங்களுக்கு வந்து என்ன செஞ்சாலும் உங்களுக்கு வெயிட் வந்து ஏறவே ஏறாது. அதாவது அந்த உயரத்துல வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறது. சில பேர் ரொம்ப நீளமா, உயரமா இருக்கிறது. சில பேருக்கு வந்து அதாவது அந்த அமைப்பிலேயே வந்து கை, கால் இந்த உறுப்புகள்ல வெளியில தெரியிற உறுப்புகள்ல நம்மளுக்கு வந்து சவால்களா இருக்கிறது. இது எல்லாமே வந்து வெளிப்பாடுகள் தான். அந்த வெளிப்பாடுகளுக்கு ஒரு ஒரு காரணம் இருக்கு. அந்த வடிவத்தின் பின்னாடி ஒரு பெரிய அமைப்பே இருக்கு. அந்த அமைப்பின் பின்னாடி காரண காரியங்கள்லாம் வந்து நெறைய இருக்கு. இப்போ இந்த உடல் நலம், இந்த உடல் நலம் சார்ந்த கர்மா. இது வந்து எதனால வருது அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் இதுலேருந்து நம்ம வந்து இத சரி பண்றதுக்கு, அதாவது ஒரு மியூச்சுவலா நியூட்ரல்னு சொல்லலாம். நியூட்ரலைஸ் பண்ணிக்கிறதுக்கு, நடுநிலையா ஆக்கறதுக்கு என்கிட்டேருந்து ஒரு பற்றாக்குறைய நான் ஏற்படுத்தியிருக்கேன். அந்த பற்றாக்குறைய நான் நிவர்த்தி பண்றதுக்கு நான் என்ன அளிக்கணும்? அப்படிங்கிறது. அந்த ஆஸ்பெக்ட்ல வந்து நம்ம இத வந்து சரி பண்றதுக்கு என்ன பண்ணணும்? அப்படிங்கிறது வந்து இதுலேருந்து நம்ம பார்க்க போறது எல்லாமே இந்த ஹெல்த் ரிலேட்டட் கர்மாவா தான் இருக்கும். அதாவது நான் சொன்ன மாதிரி இந்த உடல்ங்கிறது வந்து ஒரு வெளிப்பாடு மட்டும் தான். அதன் பின்னாடி உணர்வுகள் இருக்கு, உணர்ச்சிகள் இருக்கு, எண்ணங்கள் இருக்கு, நம்மளுடைய பழக்கங்கள் இருக்கு. பிஹேவியர், தாட்ஸ், எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ் இவ்வளவும் இருக்கு. இது ஒவ்வொன்னுத்தோடையும் தனிப்பட்ட இன்டராக்ஷன் கர்மாவோட எப்படி இருக்குங்கிறது இதெல்லாம் வந்து தனித்தனியா நம்ம வந்து பார்க்க போறோம். முதல்ல வந்து இத ஆரம்பிக்கும்போது இந்த உடல் ஹெல்த்னா நம்மளுக்கு பிரதானமா என்ன தெரியும்? நம்மளோட உடல் தான். நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியிற இந்த பௌதீக உடல். நம்ம தொட்டு உணரக்கூடிய
இந்த பௌதிக உடல் தான் நம்மளுக்கு தெரியும். அதுலேருந்து நாம வந்து தொடங்கலாம். எந்த காரணத்துக்காக நாம இந்த பிறவி எடுத்து நாம வந்திருக்கோமோ, அது வந்து இந்த உடல் மூலமா தான் நம்மளுக்கு வந்து நடக்கும். இந்த உடல் வந்து இல்லன்னா, உலகத்துக்கு வந்து நாம பிறந்து நம்மளோட பாடங்கள நம்ம கற்று, நம்மளோட அந்த நோக்கம் என்ன? நம்மளோட பர்ப்பஸ் ஆஃப் லைஃப் என்னவோ, அத நம்மளால வந்து அச்சீவ் பண்ண முடியாது. உடல்ல வந்து நம்ம எங்கெங்க தவறுகள் பண்றோம்? முதல்ல எங்கேருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்திருக்கோம், இந்த உடல்ல இருக்கோம். ஆனா, இங்க இருக்கிறதெல்லாம் தான் உண்மை அப்படின்னு நெனச்சு, இந்த ஒரு உலகாய விஷயங்கள்ல, இந்த வேர்ல்ட்லி அஃபேர்ஸ்ல வந்து ரொம்ப இன்வால்வ் ஆயி, நம்மளையே நம்ம மறந்துடுறது. நம்ம உடலுக்கு என்ன தேவை? நாம இந்த உடல் இருந்தா தான் நாம இருக்கோம் அப்படிங்கிற ஒரு நெனைப்பே இல்லாம, இங்க இருக்கிற விஷயங்கள், அத பூர்த்தி பண்ணணும். அதுல ஏற்படுற ஒரு சவால்கள், அதுல ஒரு காம்படிஷன், அதுல ஒரு போட்டி, அதுல ஒரு பொறாமை, இதுல அச்சீவ் பண்ணணுங்கிற ஒரு வெறி, இப்படி வந்து இத நோக்கி நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோமே தவிர, அத நோக்கி எத வச்சு ஓடுறோம்? இந்த உடல உபயோகிச்சு தான் ஓடுறோம். ஆனா, இந்த உடலுக்கு நாம என்ன பண்றோம்? அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்கறது இல்ல. இந்த நெக்லிஜென்ஸ்லயே வந்து ரொம்ப வொர்ஸ்ட் கைண்ட் ஆஃப் கர்மா அப்படிங்கிறது வந்து இந்த ஹெல்த் அண்ட் வெல்னஸ்ல தான் வந்து வருது. சோ ஏன்னா இது இல்லன்னா ஒண்ணுமே இல்ல. இப்ப நம்ம பணம் சம்பாதிக்கிறதா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் இந்த உடல உபயோகிச்சு தான் நம்ம பண்ண முடியும். அப்போ இந்த மூலமே இல்ல. இந்த உலகத்துல இதுதான் மூலம். இந்த உடல் தான் இந்த உலகத்துல மூலம். ஒரு வசனம் சொல்லுவாங்க இல்லையா? இந்த பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இந்த பொருள்ங்கிறது வந்து வெறும் அந்த மெட்டீரியலிஸ்டிக் விஷயங்கள் மட்டும் கிடையாது. இதுவும் வந்து ஒரு மெட்டீரியலிஸ்டிக் பீயிங் மாரி தான். இந்த பீயிங் எப்படி நம்ம பார்த்துக்கிறோமோ, அத வச்சு தான் நம்மளோட எல்லா ஒரு தொடர்புகளும் வந்து சீரா இருக்கா, இல்ல சீர்கெட்டு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நடக்கும். ஸோ இந்த விஷயத்துல வந்து நம்ம இந்த ஈகோ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு நம்மளுக்கு அந்த அவேர்னஸ மறைச்சிருது. நம்ம எதுக்காக வந்தோம்? என்ன பண்ண போறோம்? அப்படிங்கிறது. இல்லாம இங்கே இருக்கிற விஷயங்கள வந்து அக்வயர் பண்ணணும். நெறைய வந்து நம்மளுக்கு நம்ம உடைமையாக்கிக்கணும். அதுக்காக ஓடணும். ஒரு கிரீட்லேருந்து வர ஒரு ஆம்பிஷியஸா இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஆனா எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா, நம்ம ஆம்பிஷன் சொல்லிட்டு, நம்மள நாம பார்க்காம எப்ப பார்த்தாலும் அத நோக்கியே ஓடுறது. எய்ம் ஒண்ணு வச்சுக்கிட்டு, ஒரு கோல் ஒண்ணு வச்சுக்கிட்டு, அந்த கோல்க்காக ஓடும்போது பார்த்தீங்கன்னா, சாப்பாடு இல்லாம, தூக்கம் இல்லாம, அதுக்காகவே ஓடி நெறைய அத அச்சீவ் பண்ணா தான் எனக்கு வந்து பெருமை அப்படின்னு சொல்லிட்டு, அதன் மூலியமாவே அது பின்னாடியே ஓடுறது. ஸோ அப்படி ஓடுறதுனால என்ன ஆகும்னா, சரியான உணவு குடுக்காம, சரியான ஒரு தூக்கம் இல்லாம, உடல் பயிற்சி வந்து இல்லாம, எது கிடைக்குதோ அத வந்து சாப்பிட்டுக்கிட்டு, அதாவது எது கிடைக்குதோ அப்டின்னா, காய், கனி, பழங்கள் அந்த மாதிரி நான் சொல்லல. ஜங்க் ஃபுட்ஸ். இப்ப 12 மணி ஆச்சா, இந்த நேரத்துல வந்து ஏதாவது ஒண்ணு ஆர்டர் பண்ணி என்ன கிடைக்குதோ அத சாப்பிடுறது. ஸோ இந்த மாதிரி பண்ணி, பண்ணி நம்மளோட உடல் நலத்த வந்து நாமளே வந்து கெடுத்துக்கிறது. அதுக்கு ஒரு வேலிடான காரணமும் நம்ம வந்து வச்சிருக்கோம். ஸோ அந்த காரணம் வச்சிருக்கும்போது தான் கெடுத்துக்கிறதுங்கிறது முதல் பகுதி. ஆனா அதுக்கான ஒரு காரணம் நம்ம வச்சிருக்கோம் பாருங்க. அதுதான் நம்மளோட மிகையான ஒரு அறியாமைய வந்து அங்க காமிக்குது. ஏன்னா அந்த காரணம் குடுத்து அத வந்து ஜஸ்டிஃபை பண்ற அளவுக்கு நாம வந்து அறியாமை நம்மள வந்து மறைச்சிருக்கு அப்படிங்கிறது தான் வந்து நம்ம அங்க பார்க்கிறோம். இந்த ஹெல்த் ரிலேட்டட் கர்மா அப்படிங்கிறது வந்து வெவ்வேறு விதத்துல வெவ்வேறு காரணங்களுக்காக வெளிப்படும். எல்லாருக்கும் ஒரே மாரி இருக்கும்னு சொல்ல முடியாது. இப்ப நம்ம முன்னாடி ஒரு இன்ட்ரோடக்ஷன்ல பார்த்த மாதிரி, சில பேருக்கு உடல் அமைப்புகள்லயே கர்மா இருக்கலாம். சில பேருக்கு அதாவது உடல் நல இயக்கத்துல கர்மா இருக்கலாம். உடல் அமைப்பு நல்லா இருக்கும். ஆனா உடல் இயக்கத்துல இருக்கலாம். உடல் இயக்கத்துல கோளாறு இருக்கலாம். உடல் அமைப்பிலயுமே இருக்கலாம். 2த்துலயுமே கலந்து இருக்கலாம். அ இந்த மாதிரி வந்து வெவ்வேறு காரணங்களுக்காக வேற வேற வழியில வந்து அது வந்து வெளிப்பட்டிருக்கும். சோ அதுக்கான பிரதானமான காரணங்கள் நம்ம என்னென்ன தப்பு பண்றோம் அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்கலாம். இது வந்து ஒரு புல்லட் பாயிண்ட்ஸ் மாதிரி. இது வந்து என்ன சொல்றது? ஒரு செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரியா தான் இருக்கும். நம்மளால புரிஞ்சுக்க முடியும். சில விஷயத்துல வந்து நம்மளுக்கு அந்த ஒரு விளக்கம் தேவை. அந்த இடத்துலயும் நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த லேக் ஆஃப் வொர்க் லைஃப் பேலன்ஸ். எப்ப பார்த்தாலும் வேலைன்னு இருக்கிறது. அத தொடர்ந்து வொர்க்கஹாலிசம். எப்ப பார்த்தாலும் வந்து வொர்க்ன்னு அதிலேயே இருக்கிறது. நம்மள நம்ம பார்த்துக்காம எதுக்காக நம்ம உழைக்கிறோம்? ஒரு விழிப்புணர்வு இல்லாம ஓடிட்டே இருக்கிறது. வொர்க் அப்படின்னு சொல்லி நம்ம அது பின்னாடியே வந்து ஓடுறது. இதனால வந்து பாதிக்கப்படுறது நம்மளோட பிசிக்கல் ஹெல்த் மட்டும் கிடையாது. நம்மளோட மென்டல் ஹெல்த்தும் கூட தான். ஸோ நம்மளோட லைஃப் ஸ்டைல்லேருந்து எல்லாமே பாதிக்கப்படும். முன்னாடி பார்த்த மாதிரி இந்த அன்ஹெல்தி ஃபுட், ஜங்க் ஃபுட் இந்த மாதிரி சாப்பிடுறது. இதெல்லாம் வந்து நம்ம சார்ந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அன்ஹெல்தி ஃபுட் வந்து நம்மளுக்கு நம்ம குடுத்துக்கிறோம்.
அன்ஹெல்தி ஃபுட் மத்தவங்களுக்கு குடுக்கறது. மத்தவங்களுக்கு நாம வந்து சமைச்சு குடுக்குற தருணத்திலயோ, இல்ல நாம ஏதோ ஒரு விதத்துல வந்து புரொவைட் பண்ற ஒரு இடத்துல இருந்து, அது வந்து நல்லது இல்லன்னு தெரிஞ்சும் அது அவங்களுக்கு வந்து அளிக்கிறது. அதே மாதிரி வந்து ஒரு துறையில வந்து நம்ம வேலை பார்க்குறோம். துறையில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த துறை வந்து ஹெல்த் கேர் சம்மந்தப்பட்டதா இருக்கு. அந்த துறையில நம்ம வேலை பார்க்கும்போது, அதுல வந்து நம்ம நெறைய வந்து இந்த மால் பிராக்டிசஸ் பண்றது. இந்த அளவு தான் இதுக்கு இருக்கணும் அப்டின்னா, அப்டி இல்லாம அதுக்கு மாற்று வேற ஏதாவது பண்றது. இந்த மாதிரி வந்து தெரிஞ்சே இதெல்லாம் பண்றது. இந்த சுற்றுச்சூழல பாதிக்கிற மாதிரி சில செயல்கள்ல நம்ம ஈடுபடுறது. அதாவது இந்த என்விரான்மென்ட் இந்த சூழல் இருக்கு இல்லையா? இந்த என்விரான்மென்ட்ல தான் நம்ம இருக்கிறோம். சோ இந்த என்விரான்மென்ட்ட கெடுக்கிற அளவுக்கு ஏதாவது நம்ம ஒரு செயல்கள் நடக்குது நெறையா. அதுல நாம அதிகமா ஈடுபட்டிருக்கிறது. நம்மளுடைய ஒரு நாளுக்கான நேரத்துல பிரதானமான நேரம் நம்ம அந்த மாரி துறையில அப்படி வேலை செய்றோம் அப்படின்னா, யோசிச்சுக்கோங்க எந்த அளவுக்கு வந்து அது வந்து கர்மா ஜெனரேட் ஆயிட்டுருக்கும். அதனுடைய அந்த கான்சிக்வென்சஸ் வந்து நம்மளுக்கு சோல் ரெக்கார்டிங்ல வந்து ரெக்கார்ட் ஆயிட்டுருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இது எல்லாமே ஏன் நடக்குது? அந்த லேக் ஆஃப் அவேர்னஸ் எதனால? ஈகோனால. சோ ஈகோ என்ன பண்ணும்? எக்ஸசிவ் ஒரு டினையல்லே இருக்கும். இல்ல, இல்ல இதெல்லாம் நான் பண்றது வந்து இது பண்ணலன்னா எப்படி? அதாவது எல்லாத்துக்குமே ஒரு ப்ரூவிங் பாயிண்ட் வந்து வச்சு வாதம் பண்றது. அ நான் பண்றது கரெக்ட் தான். ஒரு கிரேட்டர் குட் ஒரு பெரிய எல்லாத்துக்குமான ஒரு சூழல் அப்படிங்கிறது இல்லாம, தனக்கு, தன்னை சார்ந்தது. நான் பண்றது கரெக்ட் தான். இப்படிதான் வந்து யோசிக்கும். அந்த ஈகோலேருந்து. இது நம்ம மணி கர்மாலயும் பார்த்தோம். சோ அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து ஈடுபடுறது. சோ இதனால நம்மளோட ஹெல்த் மட்டும் கிடையாது. மத்தவங்களோட ஹெல்த் பாதிக்கப்படுது. அந்த மத்தவங்களோட அந்த நம்பர் ஆஃப் பீப்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு மாஸ் கிரவுடா இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது அப்படியே வந்து அக்யூமுலேட் ஆகும். அந்த மல்டிப்ளை ஆகும். எஸ்பெஷலி இந்த ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி, மெடிக்கல் அண்ட் பார்மசூட்டிக்கல் இருக்காங்க இல்லையா? சோ அதுல வொர்க் பண்றவங்க, அதுக்கப்புறம் வந்து இந்த மெடிக்கல் பிராக்டிஷனர்ஸ், சர்ஜரிஸ் பண்றவங்க, சர்ஜிக்கல் எக்யூப்மென்ட்ஸ் பண்றவங்க. சோ இந்த மாதிரி எல்லாமே இதுல வரும். அதே மாதிரி ஃபுட் இண்டஸ்ட்ரி, டிரான்ஸ்போர்டேஷன், என்விரான்மென்ட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி, அதாவது இந்த எனர்ஜி, கேஸ் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? சோ இது ஈவன் விவசாயம், அக்ரிகல்ச்சர்ல கூட இது வந்து இந்த மாதிரி ஹெல்த் கர்மா ஜெனரேட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இந்த இண்டஸ்ட்ரீஸ்னாலலாம் என்ன ஆகும் அப்படின்னா, இதனுடைய கழிவுகள் வந்து ப்ராப்பரா அத வந்து கழிவேற்றாம, நெறைய மக்களுக்கு பாதிப்புக்கு உட்படுத்துற மாதிரி நம்மளுக்கு ஈஸியா இருக்குங்கிறதுனால, நம்மளுக்கு அப்ரூவல், பெர்மிஷன் எல்லாமே கிடைச்சிருக்கும். அகெயின் அந்த அப்ரூவ் பண்ற அந்த யார் அப்ரூவ் பண்றாங்களோ, அவங்க வந்து சரியா எல்லாத்தையுமே வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி தான் அப்ரூவ் பண்றாங்களா? பெர்மிட் பண்றாங்களா? அந்த பெர்மிட் வந்து எத்தன காலத்துக்கு இருக்கு? அந்த பெர்மிட்ட தாண்டி நம்ம வந்து நடந்துக்கிறோமா? எல்லாமே வந்து வரும். ஒரு ஹெல்த் கேர் ரிலேட்டட் ஃபேக்டரில வொர்க் பண்றாங்க. அந்த நிறுவனருக்கு ஒரு அமௌண்ட் ஆஃப் கான்சிக்வென்சஸ் வந்து அதுல இருக்கு அப்டின்னா, அதுல வொர்க் பண்ற அந்த கடைநிலை ஊழியருக்கு கூட அதுல இவ்வளவு சதவீதம் வந்து நிச்சயமா இருக்கு. அந்த கேட்ட தொறக்கிற செக்யூரிட்டி கூட இருக்கு. கேட்ட தொறந்து மூடுற செக்யூரிட்டிக்கு கூட அந்த பாதிப்பு வந்து இருக்கும் அப்படிங்கிறது. சோ இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி. இந்த எல்லா இண்டஸ்ட்ரியும் வந்து எதெதெல்லாம் வந்து பப்ளிக் வெல்ஃபேர் அதாவது ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்மளால முடியாது. அதாவது வந்து சுவாசிக்கிற அந்த ஒரு காற்றே வந்து பொல்யூட் ஆகப்பட்டிருக்கும். சோ அந்த மாதிரி இடத்துல, இந்த மாரி எல்லா இடத்துலயுமே வந்து அந்த இது வந்து இருக்கும். சோ அந்த கான்சிக்வென்சஸ் வந்து அந்த செக்டார்ஸ்ல வொர்க் பண்றவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த மாரி இருக்கும். எஸ்பெஷலி இன்னும் வந்து கொஞ்சம் சென்சிட்டிவா போனா, இந்த பார்மா இண்டஸ்ட்ரிலலாம் வந்து மெடிசின்ஸ்லாம் வந்து தயார் பண்றாங்க இல்லையா? பார்மா இண்டஸ்ட்ரினா இந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, அ கெமிக்கல் என்ஜினியரிங்ல இந்த மெடிசின்ஸ்லாம் பிரிப்பேர் பண்ணும்போது, அதுக்கு அந்த எந்த அளவுக்கு அந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்றாங்க. அவங்க கரெக்ட்டா அந்த ஒரு ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி அது பண்றாங்களா? ஏதாவது ஒண்ணு அதுல வந்து மாறுச்சுன்னா கூட, அந்த மெடிசினோட ரிஃப்ளெக்ஷன் வந்து பெரிய ஒரு மாஸ் கிரவுடுக்கு வந்து அது பாதிக்கும். சோ அத பத்தி அவங்களுக்கு அறிவே இருந்திருக்காது. நெக்லிஜென்ஸ்ல அது வொர்க் பண்ணியிருப்பாங்க. ஆனா அது வந்து ஒரு பெரிய கிரவுடுக்கு அதனால வந்து அஃபெக்ட் ஆகும்போது, அதன் மூலியமா அந்த கர்மா வந்து அவங்களுக்கு ஜெனரேட் ஆகும். அதே மாதிரி மெடிக்கல் பிராக்டிஷனர்ஸ் இந்த ஹாஸ்பிட்டலைஸ் ஆகும்போது, சரியான ஒரு டயக்னோசிஸ் இல்லாம, சரியான ஒரு ட்ரீட்மெண்ட் குடுக்காம மெடிக்கல் நெக்லிஜென்ஸ்ல அந்த பேஷண்ட்ட வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது. அதே மாதிரி பாரபட்சம் பார்க்கறது. பேஷண்ட் யாருன்னு பார்த்துட்டு, அதுக்கேத்தா மாதிரி ட்ரீட்மெண்ட். ஒருத்தவங்கள கேள்வி கேட்க ஆள் இல்ல. இந்த ஜனங்களுக்கு வந்து எது செஞ்சாலும் இவங்க வாய மூடிட்டு இருப்பாங்க. அப்படிங்கிற ஒரு கிரவுட் கிட்ட வந்து அதுக்கேத்தா மாதிரி வந்து நடந்துக்கிறது.
எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது, அவங்களால வந்து அந்த லைஃப சேவ் பண்ண முடியும். ஒரு லெதார்ஜினஸ்னால அத வந்து விட்டுடுறது. சோ இந்த மாதிரி வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். சோ இதுல வந்து அகைன் அதுல வந்து நிறைய டிவிஷன்ஸ் இருக்கு. இந்த ஃபெர்டிலிட்டி ரேட் வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள்ல ஈடுபடுறது. குழந்தை பிறப்போட ஆரம்ப கால சூழ்நிலைகள்ல இப்போ நிறைய நடந்துட்டு இருக்கு. அது ஆக்சுவலி கொஞ்சம் சென்சிட்டிவான இஷ்யூஸ் தான். நிறைய வந்து தடுப்பூசிகள் கொடுக்கறதுனால பாதிப்பு ஏற்படுது இல்லையா குழந்தைகளுக்கு. இதெல்லாம் கூட வந்து ஒரு காரணம், மறைமுக காரணமா இருக்கும். ஆனா இதெல்லாம் வந்து இல்லைன்னு சொல்லிட்டு ஈஸியா ஜஸ்டிஃபை பண்ணிட்டு போயிருவாங்க. பட் இதெல்லாம் வந்து இருக்கு. ஏன் நடக்குது? எதனால அப்படி நடக்குது? அப்படிங்கிறது வந்து தெரியாததுக்கு காரணம் இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிரலாம். ஆனா அதன் பின்னாடி அது செய்றவங்களுக்கே வந்து உரிய ஒரு அறிவு இல்ல அப்படிங்கிறது தான் வந்து அங்க தெரியுது. சோ இந்த ஹெல்த் கர்மாங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ். ரொம்ப ரொம்ப வந்து அதாவது ரொம்ப ஜாக்கிரதையா வந்து கையாள வேண்டிய ஒரு விஷயம். உடனே ஹெல்த் கர்மான்னா இந்த மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றவங்க, பெரிய பெரிய இந்த இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றவங்க, பப்ளிக் செக்டர் அஃபெக்ட் பண்றவங்க அப்படிதான் அப்படின்னு மட்டும் கிடையாது. நாம நம்மளுடைய வீட்ல இருந்து கூட ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, தண்ணி நம்ம ஒருத்தவங்களுக்கு எடுத்து குடுக்குறோம். அந்த டம்ளரோ, இல்ல கிளாஸோ, இல்ல சப்போஸ் அதுல ஏதாவது இருக்கு. நம்ம ஒரு ஓவர் நெக்லிஜென்ஸ்ல அத நம்ம சரியா பார்க்காம குடுத்துட்டா கூட, அதனால அவங்களுக்கு ஏதாவது விளைவு வந்துச்சுன்னா கூட, அது நம்மளுக்கு வந்து கர்மாவா வரும். நாம யாருக்காவது நம்ம கையிலேருந்து நம்ம சமைச்சு குடுக்கும்போது, ஒரு சரியான ஒரு மனநிலையில இல்லாம, சரியான பொருட்கள உபயோகிக்காம, பாழாகி போனது விஷயங்கள், அழுகி போன விஷயங்கள், அது நம்ம பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யூஸ் பண்றது. நாள் கணக்குல நம்ம வச்சு நெறைய விஷயங்கள வந்து குடுக்கறது. அதெல்லாம் வந்து இன்னொருத்தவங்களோட வயித்துக்கு வந்து நம்மளோட வயிறுக்கும் அஃபெக்ட் ஆகும். இன்னொருத்தவங்களோட அந்த சிஸ்டம்க்கும் அஃபெக்ட் ஆகும்போது, அது வந்து ஹெல்த் கர்மாவா வந்து ஜெனரேட் ஆகும். சோ இதெல்லாம் வந்து ஒரு பக்கம். இந்த பேஷண்ட் எப்படி டீல் பண்றாங்க, இதெல்லாம் வந்து ஒரு பக்கம். இதெல்லாம் வந்து உடல் சார்ந்த கர்மா. நமக்கும் சரி, மத்தவங்களுக்கும் சரி. அதுக்கப்புறம் பிரதானமா இந்த டிசீசஸ் இல்ல ஏதாவது டிஸார்டர் அப்படின்னு வந்தாலே, நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த பிசிக்கல் டிசீஸ் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் நாட் ஒன்லி ரிலேட்டட் டு பிசிக்கல் ஹெல்த். டிசீசஸ் அப்படிங்கிறது எல்லாமே சைக்கோசோமேட்டிக்னு சொல்றோம். அதாவது எல்லாத்துக்குமே ஒரு மனநல காரணங்கள் இருக்கு. உளவியல் ரீதியான காரணங்கள் வந்து இருக்கு. ஒரு ஒரு வியாதியும் அந்த உளவியல் ரீதியான ஒரு இம்பேலன்ஸ்க்கான ஒரு வெளிப்பாடு தான். அது அந்த வியாதியா தான் அது கடைசி பிளாட்ஃபார்ம்ல அது வந்து வெளிப்படுது. அந்த கடைசி சர்ஃபேஸ்ல அது வெளிப்படுது. ஆனா அதுக்கு முன்னாடி உளவியல் ரீதியான அதுக்கான காரணங்கள்லாம் இருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறது வந்து டிசீஸ்க்கு வந்து ஒரு பெரிய வழி வகுக்குது அப்படின்னு சொல்லலாம். அது எப்படி அப்படின்னா அகைன் அங்க என்ன ப்ளே பண்ணுதுன்னா ஈகோ தான். ஸோ ஈகோனால நம்ம மைண்ட் எப்பவுமே ஒரு சேட்டர் பாக்ஸ் மாரி இருக்கும். அன்ஸ்டாப்பபிள் நாய்ஸ். அந்த கண்டினியூஸ் நாய்ஸ் வந்து போயிட்டே இருக்கும். பாஸ்ட் ஃபியூச்சர், பாஸ்ட் ஃபியூச்சர், பாஸ்ட் ஃபியூச்சர்னு போயிட்டே இருக்கும். ஸோ இது வந்து என்ன ஆகும்? ஓவர் திங்கிங் ஆகும். ஆங்ஸைட்டி வரும். ஆங்ஷியஸ் ஆகிறது. ஃபியூச்சரை நினைச்சு ஆங்ஷியஸ் ஆகிறது. பாஸ்ட நினைச்சு அந்த ஓவர் திங்கிங்லயே அந்த பழைய கடந்த கால வலிகளை நினைச்சு நினைச்சு நம்ம வந்து ஃபீல் பண்றது. சோ இதன் மூலியமா வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுடைய சொந்த எண்ணங்களுக்கும் உணர்ச்சிகளுக்குமே நாம வந்து ஒரு விக்டிம் ஆயிடுவோம். நம்மளோட ஓன் இமோஷன்ஸ் அண்ட் தாட்ஸே வந்து நம்மளுக்கு ஒரு விக்டிம் ஆயிடும். அதுக்கு நாம வந்து ஒரு விக்டிம் ஆயிடுவோம். இதனால என்ன ஆகும் அப்படின்னா இப்படி கண்டினியூஸா நான் ஸ்டாப்பா போயிட்டே இருக்கிறது. இது நான் சொல்றது வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன பார்ட் தான். ஆனா இது கண்டினியூஸா போயிட்டே இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு என்ன ஆகும்னா டிப்ரெஷனோட ஃபர்ஸ்ட் லெவல்ல வருவாங்க. ஃபர்ஸ்ட் லெவல் அது 2, 3 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். டீப் டிப்ரெஷனுக்கு போறது, தூக்கமே இல்லாம இருக்கிறது, பசிக்காது, தூக்கம் வராது, ஏன்னு தெரியாது. திடீர்னு பசிக்கவே இருக்காது. ஆனா சாப்பிட்டுட்டே இருப்பாங்க டிப்ரெஷன்ல. ஏன் சாப்பிடுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. சோ பசி வேற, கிரேவிங் வேற. ஹங்கர், கிரேவிங் இது 2மே வேற. ஆனா 2த்துக்குமே வித்தியாசம் தெரியாது. பசிங்கிறது உடல்ல இருந்து வருது. ஆனா இந்த கிரேவிங் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இது வந்து உடல்ல இருந்து வர்றது கிடையாது. அது வந்து அந்த டிப்ரஷன்ல இருந்து வர்றதுதான் அந்த கிரேவிங். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த மென்டல் டிப்ரஷன்ல இருக்கிற அந்த கிரேவிங்னால நம்ம சாப்பிடுறது, அந்த உடல் வந்து எப்படி அத செரிமானம் பண்ணும்? ஆனா அது பண்ணுது. அதால எவ்வளவு முடியுமோ அது பண்ணிட்டு இருக்கு. அது பண்ணி அதனால ஏற்படக்கூடிய ஒரு சின்ன சின்ன அசௌகரியங்கள அதுவே வந்து சீர்படுத்திக்குது. தன்னை சீர்படுத்திக்குது. அந்த அளவுக்கு தான் நம்மளோட உடல் வந்து இருக்கு. இது சாமானியமான விஷயமே கிடையாது. இந்த பிசிக்கல் பாடிங்கிறது இட் ஹாஸ் த அட்மோஸ்ட் இன்டெலிஜென்ஸ்.
அதுக்கு வந்து அந்த அந்த மொழி, அந்த உடல் மொழி வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு, அது என்ன சொல்லுது? நம்மளுக்கு உண்மையாவே பசிக்குதா? இல்லையா? இதெல்லாம் பார்க்கறதுக்கே நம்மளுக்கு ஒரு அவேர்னஸ் வேணும். நம்ம சொல்றோம் நம்ம மைண்டு, நம்மளோட எண்ணங்கள், நம்மளோட உணர்வுகள், உணர்ச்சிகள் இதையெல்லாம் நம்ம வந்து பார்க்கறதுக்கு நம்மளுக்கு அவேர்னஸ் வேணும்ன்ட்டு. முதல்ல நம்மளோட உடல பார்க்குற அளவுக்கு நம்மளுக்கு விழிப்புணர்வு இருக்கா? எங்க வலிக்குது? எதனால வலிக்குது? என்ன பண்ணா இது வலிக்குது? இப்போ இந்த நேரத்துல எனக்கு வந்து சிறுநீர் கழிக்கணுங்கிற மாதிரி இருக்கு. அது எனக்கு தெரியுது. நெறைய பேருக்கு அந்த உணர்வே இப்ப இருக்க மாட்டேங்குது இந்த ஃபாஸ்ட் வேர்ல்டுல. ஒரு கேஸ்ல என்னாச்சுன்னா, ஒரு ஹவுஸ் வைஃப் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நெறைய வேல. கன்டினியூஸா அவங்க வொர்க் பண்ணிட்டே இருக்காங்க. வீட்ல இருக்கிற எல்லாரையும் பார்த்துக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது, அவங்களுக்கு வந்து அந்த யூரின் பாஸ் பண்ணணுங்கிற அந்த ஒரு ஃபீலிங்க வந்து, அவங்க வந்து எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி, அவங்க வந்து அது அப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த கண்ட்ரோல் பண்ணி கடைசியில தான் அவங்க வந்து அந்த போவாங்க. இதுக்கு மேல கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு நேரத்துல தான், அது கழிக்கிறதுக்கே அவங்க போவாங்க. அப்பதான் அவங்களுக்கு அது உரைக்குது. அதுவரைக்கும் அவங்களுக்கு வந்து அது உரைக்கல. இப்படி பண்ணி என்ன ஆச்சுன்னா, ஒரு ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறம் அவங்களுக்கு அவ்வளவு வயசும் ஆகல. ஒரு என்ன சொல்றது 50 வயசுக்கு மேல தான் இருக்கும். ஒரு வயசுக்கு மேல அவங்களுக்கு அந்த அந்த சென்ஸே ஒர்க் ஆகாம போயிடுச்சு. யூரின் வரதே அவங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் என்னடா அதுன்னு அவங்களுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் வெட் ஆன அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து தெரியுது. என்ன ஏன் தெரியல? ஏன் தெரியல? அப்படின்னு அப்புறம் பார்த்தா, இது டாக்டர்ட்ட போய் அதுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து, அ அதுக்கான வழியெல்லாம் பார்த்து, அவங்க வந்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி மென்டலி கொஞ்சம் வந்து ஸ்டேபிளா இருக்கணும். ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியா இருக்கு. டாக்டர்ஸ் வந்து சொல்றது ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெஸ்ன்னுவாங்க இல்லையா? சோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்காக அவங்க இப்படி போயி ஏதோ ஸ்பிரிச்சுவல் இதுலலாம் பிராக்டிஸ்லாம் பண்ணி, இந்த மெடிடேஷன் மாதிரி கொஞ்சம் அந்த ஓம் சாண்டிங் இதெல்லாம் பண்ணி ஓரளவுக்கு அவங்க ஸ்லோ டவுன் ஆயி, இப்ப அவங்களுக்கு ஒரு யோசனை வருது. என்னன்னா, எனக்கு எப்பல்லாம் யூரின் வந்திருக்கோ, நான் அப்பல்லாம் போனதே கிடையாது. இதுதான் ஒரு மூல காரணம். நான் போனதே இல்ல. அத நான் அப்புறம் போய்க்கலாம்ன்னு சொல்லி கடைசியில தான் நான் போவேன். இதுக்கு மேல என்னால கட்டுப்படுத்த முடியாதுன்னு தருணத்துல நான் போகும்போது தான், அதனால தான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு. அப்படின்னு அவங்க வந்து உணர்ந்து அத ஸ்லோவா அப்படியே வந்து ரிவர்ஸ்ல கொண்டு வந்து இன்னைக்கு வந்து அவங்களோட ஹெல்த் வந்து நல்லா இருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிள் இத நம்ம எடுத்துக்கலாம். இதுலேருந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம உடம்புக்கு நாம வந்து விழிப்புணர்வா இருக்கோம் அப்படிங்கிறது. இந்த மென்டல் நாய்ஸ் இதெல்லாம் பார்த்தோம்ல, இது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு கார்ட்டிசால்ங்கிற ஒரு ஹார்மோன வந்து செக்ரேட் பண்ண அது வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். சோ இதனால என்ன ஆகும்? அந்த ஸ்ட்ரெஸ் வந்து பாடிக்கு வரும். சோ அந்த மைண்ட் லெவல்ல நம்மளோட மென்டல் நாய்ஸ், அந்த தாட்ஸ், எமோஷன்ஸ், ஆங்ஸைட்டி, ஃபியர் எக்ஸெட்ரா ஓவர் திங்கிங் எல்லாம் வந்து கடைசியில எங்க உட்காருது? இந்த உடல்ல தான் வந்து உட்காருது. சோ இந்த உடல் தான் வந்து எல்லாத்துக்கும் ஒரு லெண்டர் ஆஃப் த லாஸ்ட் ரிசார்ட் மாதிரி எல்லாத்தையும் தாங்கக்கூடிய பூமாதேவி மாதிரி இந்த உடல் வந்து எல்லாத்தையும் வந்து தாங்கிட்டு இருக்கு. அதால எவ்வளவு முடியுமோ அவ்வளவுதான் பண்ணும். சோ அதுக்கும் மேல அது என்ன பண்ணுதுன்னா, நம்ம கிட்ட வந்து அது வெளிப்படுத்துது. அந்த வியாதிகள் இதெல்லாம் என்னன்னா, நீ வந்து முன்னாடி இருந்த ஸ்டேஜ்ல பார்க்கவே இல்ல. அட்லீஸ்ட் இப்பயாச்சும் பாருங்கிறது வெளிப்படுத்துது. அப்ப கூட நம்ம கிட்ட அது பேசுது. பட் நம்மளுக்கு தான் அந்த புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்மளுக்கு அந்த ஒரு அவேர்னஸ் வந்து இல்ல. சோ இந்த மென்டல் ஹெல்த் வந்து எவ்வளவு முக்கியம்? இந்த மைண்ட் அண்ட் ஹெல்த் அப்படிங்கிறது. சோ இந்த பாடி வந்து வைப்ரேட் ஆகுறது வந்து நம்மளோட தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் தான். சோ நம்மளோட தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் வந்து எந்த ஃப்ரீக்வன்சில அப்படி ஏற்ற இறக்கமா அப்படி போயிட்டு இருக்கோ, பாடியும் அதே ஃப்ரீக்வன்சில அப்படி ஏற்ற இறக்கமா போகும். நம்ம மைண்ட்ல என்ன ஃபீல் பண்றோமோ, பாடியும் இன்ஃபாக்ட் ஃபீலிங்ஸ் வந்து பாடியில தான் வந்து ரெஸ்ட் ஆகும். சோ மைண்ட் வந்து செட்டில் ஆனா கூட பாடி செட்டில் ஆகுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். சோ இந்த அப்யூசிவ் ரிலேஷன்ஷிப்லலாம் பாத்தீங்கன்னா, மைண்ட் லெவல்ல கிளியர் ஆயிடுவாங்க. ஆனா பாடி வந்து அதே அந்த நியூராலஜிக்கல் பேட்டர்ன் அவங்களுக்கு மாத்துறதுக்கு அந்த அந்த நர்வஸ்னஸ் அதெல்லாம் அப்படியே இருக்கும். அத மாத்துறதுக்கு அவங்களுக்கு ஒரு டியூ கோர்ஸ் ஆஃப் டைம் வந்து எடுக்கும். சோ இதெல்லாம் வந்து அ இந்த மென்டல் ஹெல்த்னால நம்மளுக்கு உருவாகக்கூடிய உடல் ரீதியான வியாதிகள். அதாவது அந்த மென்டல் ஹெல்த்னால நம்ம என்ன பண்றோம்? நம்ம உடல் கூட நம்மளோட சரியா வந்து அந்த ஒரு எனர்ஜி வந்து குடுக்க முடியல. அது வந்து கான்சிக்வென்ஸஸா நம்மளுக்கு ஜெனரேட் ஆயி திரும்பி வருது. நெறைய பேருக்கு இந்த சைலன்ஸ்னாலே ஒரு பயம் வந்துரும். அமைதியா இருக்கிறது அப்டின்னாலே, அது ஒரு வினோதமா தெரியும். அவங்களுக்கு என்ன அமைதியா இருக்கணும்? எதுக்கு அமைதியா இருக்கணும்? அப்டின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து வேல வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு நெனைப்பாங்க. ஏன்னா, அவங்களுக்கு அந்த ரெஸ்டிங் வந்து இல்லவே இல்ல. சோ இது என்ன பண்ணும்னா ஒரு காலகட்டத்துல, இந்த மென்டல் ஹெல்த் பார்த்தோம் இல்லையா? அந்த மைண்ட், நாய்ஸ் இதெல்லாம்.
கண்டினியூஸா மைண்டுக்கு ரெஸ்டே குடுக்காம, யோசிச்சுக்கிட்டே இருந்து இருந்து அப்படி இருக்கும்போது, ஒரு செட் ஆஃப் லைஃப் டைம்ஸ் அப்படியே போயிட்டுருக்கு அப்படிங்கிறபோது, வேற வழியே இல்லாம அந்த மைண்ட் என்ன பண்ணும், தன்ன தானே ரெஸ்ட் எடுக்க எடுத்துக்கணுங்கிற எடுக்கிற ஒரு முடிவு தான் இந்த மென்டல் டிசபிலிட்டி. அந்த மென்டல் டிசபிலிட்டில நம்ம இருக்கும்போது, பொறக்கும்போது, நம்ம அங்க மைண்ட் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். அந்த அளவுக்கு அது தள்ளப்பட்டிருக்கு. கன்டினியூஸா யூஸ் பண்ணி அத வந்து இன்ஃபாக்ட் மைண்ட வந்து நம்ம அப்யூஸ் பண்ணியிருக்கோம். யூஸ் பண்ண தெரியாம நம்ம அப்யூஸ் பண்ணி பண்ணி ஓவர் திங்கிங்ல இருந்து இருந்து இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து இப்படிலாம் ஆயிருக்கு. மென்டல் டிசபிலிட்டி. அதுக்கப்புறம் வந்து அந்த லாஸ் ஆஃப் மெமரி. நம்மளுக்கு ஞாபகம் இல்லாம போயிடுறது. ஒரு சில பேர் வந்து ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் பழசெல்லாம் மறந்துரும். தான் யாருன்னு தெரியாது. தான் எங்க இருக்கோம்ன்னு தெரியாது. காலையில ஞாபகம் இருக்கும். சாயந்தரம் ஞாபகம் இருக்காது. எதையோ நினைச்சு பேசுவாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து மைண்ட வந்து சரியா நம்ம யூஸ் பண்ணாம, அதன் போக்கிலேயே அப்படியே விடுறது. சரி, இந்த மைண்ட வந்து நம்ம இதன் சார்ந்த ஒரு கர்மாவ நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுனா, நம்ம ஒண்ணுமே பண்ண வேண்டாம். நம்மளோட அமைதியா நம்ம மைண்ட காம் பண்றதுக்கு அமைதிய நோக்கி போறது தான் நம்மளுக்குள்ள நம்மளோட அந்த இன்னர் ஸ்டில்னஸ் இருக்கு இல்லையா? அந்த இன்னர் ஸ்டில்னஸ் மட்டும் தான் இதுக்கான ஒரே ஒரு ஆன்சர். வேற எதுவுமே கிடையாது. அந்த இன்னர் ஸ்டில்னஸ் எங்க வரும்? எல்லாமே நாம தான் செஞ்சுட்டு இருக்கோம். இந்த மைண்ட் என்னன்னா, மைண்ட் வந்து தான் இயக்கத்துல எல்லாமே நான் தான் பண்ணிட்டு இருக்கேன்ட்டு அது செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இல்லையா? அப்போ மைண்ட் இயக்காத ஒரு விஷயம் அப்டின்னா எது? அப்டின்னா நம்மளோட மூச்சு தான். அந்த மூச்சோட நம்ம இருக்கும்போது, மைண்டுக்கான வேலை அங்க கிடையாது. சோ அப்ப என்ன ஆகும்? மூச்சு வந்து எங்க இருக்கு? மைண்ட்ல இருக்கா? உடல்ல இருக்கா? உடல்ல தான் மூச்சு இருக்கு. மூச்சு நடக்கிறது உடல்ல. ஆனா வந்து அது வந்து மைண்ட் நடத்தல. சோ அப்ப நம்ம என்ன பண்ணணும்? மைண்ட ஆஃப் பண்ணணும் அப்டின்னா, உடலை கவனி. உடல்ல இருக்கிற அந்த மூச்ச கவனி. மூச்சோட நீ இரு. அப்போ மைண்ட் வந்து தானா ரெஸ்ட் ஆகும். இந்த மாரி நம்ம பண்ணும்போது, இந்த மென்டல் ஹெல்த்னால வர கர்மாலேருந்து நாம வந்து ஈஸியா வந்து வெளில வர முடியும். சோ நம்மளோட அந்த ஒரு செல்ஃப் அவேர்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஹெல்த் கர்மாக்கு வந்து அது அவ்ளோ ஒரு ஹெல்ப் பண்ணுது. எதெல்லாம் கர்மா ஜெனரேட் பண்ணுதுன்னு பார்த்தோம். மென்டல் ஹெல்த்னால எப்படி கர்மா ஜெனரேட் ஆகுதுன்னு பார்த்தோம். இப்போ பிரதானமா நம்ம பார்க்கக்கூடியது, நெறைய இந்த டிசீஸ்ல இருக்கிறவங்க, கன்டினியூஸ் கிரானிக் இல்னஸ் இருக்கும். சின்ன வயசுல இருந்தே இருக்கும். இல்ல ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் வரும். 20 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம்லாம் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. அவங்கலாம் என்ன என்ன தோணும்னா, எவ்வளவுதான் நான் இதுலேருந்து கஷ்டப்படுது. எப்போ நான் இந்த வாழ்க்கைய முடிக்கிறேனோ, அப்போ வந்து எனக்கு இதெல்லாம் போயிடும்ல. இந்த கர்மாலேருந்து நான் வெளில வந்துரலாம். அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு பிசிக்கல் பாடிய வந்து விட்டுட்டு போறதுன்றது ஒரு அப்படி ஒரு யோசனை வந்து வரும். ஆனா, இந்த உடல துறந்து நம்ம போயிட்டதுனால எதுவுமே மாறிட போறது கிடையாது. நம்மளோட எல்லா டிரான்சாக்ஷனும் அந்த ஒரு எனர்ஜில வந்து எனர்ஜியா வந்து நம்மளோட சோல்ல வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு. அந்த டெண்டன்சி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகாம எதுவுமே மாறாது. எனக்கு இன்னும் ஒரு 10 வருஷம் இருக்கு நான் அனுபவிக்க வேண்டியது. 20 வருஷமா நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன முடிச்சுக்கிறேன். என்னோட வாழ்க்கைய முடிச்சுக்கிறேன். அப்ப அந்த 10 வருஷத்துக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் வட்டி அதுவும் சேர்த்து அடுத்த பிறவியில வந்து நான் அத வந்து அனுபவிக்கணும். அது எவ்வளோ காலம் ஆகும்? எப்போ திருப்பியும் எனக்கு வருங்கிறது தெரியாது. ஆனா வரும்போது என்ன ஆகும்னா, 20 வருஷம் நான் ஸ்பெண்ட் பண்ணேன்ல. ஆனா அந்த 20 வருஷம் டைம் வந்து அதுல எனக்கு கிடைச்ச அந்த இன்டென்சிட்டில எனக்கு அவேர்னஸ் கிடைக்கல. அப்போ அடுத்தது எனக்கு வருது அப்டின்னா, அது எந்த அளவுக்கு இன்டென்ஸா இருந்தா எனக்கு அவேர்னஸ் வந்து நான் அதுலேருந்து வெளில வர முடியுமோ அப்படிதான் வரும். அப்போ அதோட சிவியாரிட்டி லெவல் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இது வந்து உடல மாய்ச்சிக்கிறதுனால எதுவும் மாறப்போறது கிடையாது. எல்லாமே வந்து நம்மளோட சோல்ல தான் வந்து ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. சோ இதுல மாத்தணும் அப்படின்னா, நம்ம உள்ள போய் நம்மளுடைய மைண்டு, நம்மளுடைய எண்ணங்கள், நம்ம எப்படியெல்லாம் நடந்துக்கிறோம், நம்மளோட அமைப்பு என்ன? என்னவா நம்ம இருக்கோம்? எதெல்லாம் நம்மளுக்கு என்னென்ன குணங்கள் இருக்கு? எத நம்ம மாத்திக்கணும்? லைஃப் ஏன் நம்மளுக்கு இப்படி இருக்கு? இது எல்லாமே ஆல் டுகெதர் ஒரு 360 டிகிரில அலசி ஆராய்ஞ்சு டிரான்ஸ்ஃபார்ம் ஆயி, அப்பதான் நம்மளுக்கு வந்து அதுலேருந்து நம்ம வந்து வெளில வர முடியும். சோ இது வந்து மைண்ட் அண்ட் ஹெல்த். அடுத்தது வந்து நம்ம பார்க்க போறது வந்து நேச்சர் அண்ட் ஹெல்த். இதன் தொடர்ச்சியா நம்ம இதுலேருந்து எப்படி இத வந்து நியூட்ரலைஸ் பண்ணி வர்றது அப்படிங்கிறது தான் நம்ம அடுத்தடுத்த வாரங்கள்ல வந்து நம்ம பார்த்துட்டு வரலாம். நேச்சர் அண்ட் ஹெல்த் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். நேச்சர்ங்கிறது என்ன? என்விரான்மென்ட். இந்த சூழல். இந்த சூழல்ல தான் நம்ம வாழறோம். இந்த சூழல்ல என்ன இருக்கோ அதுதான் நம்மளுக்குள்ளேயும் இருக்கு.
அண்டத்துல இருக்கிறது தான் பிண்டத்துல இருக்குன்னுவாங்க இல்லையா? இந்த உடல் வந்து இந்த இயற்கையினால உருவாக்கப்பட்டது. இயற்கையினால எப்படி உருவாக்கப்பட்டுச்சு? இயற்கையில அந்த ஐம்பூதங்கள் அப்படின்னு பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த பஞ்சபூதங்களின் தத்துவத்தினால உருவாக்கப்பட்டதுதான். அப்போ வெளியில இருக்கிற அந்த ஐம்பூதங்களான நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு. இத வந்து நம்ம எப்படி நம்ம பயன்படுத்துறோம்? இதுக்கு நம்ம என்னென்னலாம் தீங்கு பண்றோம்? இதனுடையான நம்மளுடைய அந்த டிரான்சாக்ஷன் எப்படி இருக்கு? இது பேஸ் பண்ணி தான் இந்த என்விரான்மென்ட்டோட அந்த நேச்சரோட நம்மளோட கர்மா இருக்கு. இவென்ச்சுவலி இந்த என்விரான்மென்ட்க்கு, இந்த நேச்சருக்கு அதாவது இந்த இயற்கைக்கு நாம வந்து இழைக்கிற ஒரு ஒரு தவறான ஒரு விஷயங்களும் யாருக்கு இழைச்சுக்கிறது? நமக்குள்ள இருக்கிற இந்த இயற்கைக்கு. நம்மளோட இயற்கை என்ன? இந்த உடல். அதே பஞ்சபூதங்களால் தானே இந்த உடம்பும் ஆயிருக்கு. அப்ப அங்க அந்த பஞ்சபூதங்களுக்கு நாம வந்து தீங்கு விளைவிக்கும்போது, நம்மளுக்கும் அது வந்து திருப்பி வருது. இந்த குளோபல் வார்மிங்கா இருக்கட்டும், இந்த மலைய குடையறது, இந்த வந்து ட்ரீஸ் எல்லாம் வந்து நெறைய கட் பண்றது, வந்து ஏர பொல்யூட் பண்றது, இந்த வாட்டர் பாடிஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த நீர்நிலைகள்லாம் இருக்குல்ல, இதையெல்லாம் வந்து சுத்தமா வச்சுக்காம, அதுக்கப்புறம் வந்து இயற்கையா நம்மளுக்கு வந்து மழை பொழியும்போது, அத சேகரிக்கிறதுக்கான ஒரு விஷயங்கள் தான் அந்த நீர்நிலைகள். அது இல்லாம நம்ம வந்து என்ன ஆகும் நம்மளுக்கு தண்ணீர் தட்டுப்பாடு வரும். சோ தண்ணீர் தட்டுப்பாடு வந்துச்சுன்னா, நம்ம உடலுக்கு தேவையான தண்ணீர் நம்மளுக்கு கிடைக்கலன்னா என்ன ஆகும்? அதுக்கான விளைவுகள் இந்த உடம்பு வந்து சந்திக்க நேரிடும். சோ அது ஒரு ஒரு பிரச்சனையா, ஒரு ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூவா வெளில வரும். சோ அத ஃபேஸ் பண்ண வேண்டியது யாரு? நாம தான். சோ இந்த இந்த மாதிரி அது எங்க போய் அது எங்க வருது? எல்லாமே இன்டர்லிங்க்டு. ஒண்ணுக்கொண்ணு எல்லாமே இன்டர்லிங்க்டு. நம்ம தெரிஞ்சோ தெரியாமலயோ முற்பிறவிலயும் சரி, இந்த பிறவிலயும் சரி, நேச்சருக்கு வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு விதத்துல வந்து டிஸ்டர்பன்ஸஸ் குடுத்துட்டே தான் இருக்கோம். அதுக்கான ஒரு ரியாக்ஷன் தான் நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு விதத்துல நம்மளுக்கும் வந்து கஷ்டம் வந்துட்டே இருக்கு. அதாவது நான் வந்து நல்லா இருக்கேன். என்ன நான் நல்லா பாத்துக்கிறேன். என் குடும்பத்த நான் நல்லா பாத்துக்கிறேன். என் கையிலேருந்து அதாவது தயாரிக்கக்கூடிய உணவு. அது வந்து நல்லதா இருக்கிறத நான் பாத்துக்கிறேன். எல்லாமே கரெக்ட்டா பாத்துக்கிறேன். பட் ஸ்டில் எனக்கும் வந்து வைரஸ் வருது. எனக்கும் வந்து அந்த அந்த என்விரான்மென்ட்ல என்னென்ன த்ரெட் இருக்கோ, என்னென்ன அட்டாக் இருக்கோ எனக்கும் வருது அப்டின்னா, நானும் வந்து சூழலை சார்ந்தவள் தான். சோ எனக்கும் அதெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகுறது வந்து இந்த காரணத்தினால தான். மரம் இறக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த டையிங் பீரியட் ஆஃப் த ட்ரீ. அந்த நேரத்துல கூட அதோட லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி இருக்கு இல்லையா? அந்த பிராண சக்தின்னு சொல்றோம்ல. அந்த பிராண சக்திய வந்து தன்னுடைய ஆ இம்மீடியட் என்விரான்மென்ட்க்கு வந்து அது பாஸ் பண்ணுது. அப்போ டையிங் சிச்சுவேஷன்ல கூட. அப்போ அது உயிரோட இருக்கும்போது, எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து நல்லது பண்ணியிருக்கும். நம்மளுக்குன்னா இந்த சுற்றுச்சூழலுக்கு. ஏன்னா அதுக்கு தெரியும். அதனுடைய அறிவு வந்து ரொம்ப பறந்து விரிஞ்சது. நம்மளுக்கு அந்த அளவுக்கு இன்டெலிஜென்ஸ் வந்து கிடையாது. அது வந்து அந்த இயற்கையோட ஒத்திய அந்த ஒரு இன்டெலிஜென்ஸ்ல போறதுனால, எந்தெந்த நேரத்துல பூக்கணும், காய்க்கணும் எல்லாமே அதுக்கு தெரிஞ்சிருக்கு. பட் வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு இல்ல. சோ நாம என்ன பண்றோம்? அந்த மரத்த வந்து எதனால அது இப்படி இருக்கு? படர்ந்து விழிஞ்சு இருக்குன்னா, அது நிழல் மட்டும் தான் காரணமா? அதுலேருந்து எவ்ளோ வந்து வெளியில வருது நம்மளுக்கு. அது எது எதுக்கெல்லாம் பயன்படுது? அதோட எண்ட் யூஸ் என்ன? எண்ட் ப்ராடக்ட் அது என்ன வருது? எதுவுமே நம்மளுக்கு வந்து அது தெரியாது. சோ இது தெரிஞ்சுக்காம நம்மளுடைய ஒரு நாம நெனைக்கிற டெவலப்மென்ட், அர்பனைசேஷன், குளோபலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த மாதிரி நெறைய அதன் மூலியமா நம்ம எடுக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் என்விரான்மென்ட் மூலியமா நம்மளுக்கு வரக்கூடிய அந்த ஒரு ஹெல்த் கர்மா தான். சோ இது வந்து ஒரு மாஸான விஷயம். இது ஒரு ஜஸ்ட் ஒருத்தர் 2 பேர் கிடையாது. நமக்கும் பிளானட்டுக்குமான ஒரு அந்த ஒரு பரிமாற்றத்துல ஏற்படுகிற கர்மா. சோ இதெல்லாம் தான் வந்து மாஸ்டர்ஸ் நான் வந்து இந்த வாரம் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சது. இந்த ஹெல்த் கர்மால டூ பிகின் வித். சோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இந்த ஹெல்த் கர்மாங்கிறது நாட் ஒன்லி ரிலேட்டட் டூ ஃபிட்னஸ், ஹெல்தி ஈட்டிங், ப்ராப்பர் ஸ்லீப் இதெல்லாம் மட்டும் கிடையாது. இது வந்து ஒரு தனி மனிதன், ஒரு உடல் சார்ந்தது. ஆனா இந்த உடல் எதையெல்லாம் சார்ந்தது? இந்த உடல் வந்து ஒரு சம்பாதிக்கணும், சாப்பிடணும் அப்டின்னா, அது ஒரு இடத்துல வேலைக்கு போணும். அந்த இடம் எந்த மாதிரி இடம்? ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கேன். ஒரு சர்விஸ் ஓரியன்டட் இண்டஸ்ட்ரியில இருக்கேன். எந்த மாதிரி சர்விஸ்? அது யார் யாருக்கு நான் என்னென்ன குடுக்குறேன்? அவங்களுக்கு எந்த மாதிரி ஹார்ம் நடக்குது? ஸ்பெஷலி இந்த ஹெல்த் கேர்ல இருக்கிறவங்க, ஃபார்மால இருக்கிறவங்க, இதெல்லாம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த ஹெல்த் ரிலேட்டட் கர்மால வந்து அவங்களுக்கு வந்து நெறைய இதுல பாசிபிலிட்டீஸ் இருக்கு. சோ அவங்களுக்குன்னா அவங்களுக்கு மட்டும் கிடையாது. எல்லாருக்குமே இருக்கு. பட் தே ஆர் வெரி ஓப்பன் டூ தட் அந்த பாசிபிலிட்டீஸ் வந்து அங்க ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கிறது தான் இதுல வந்து நம்ம பார்க்கக்கூடியதா இருக்கு. இதன் தொடர்ச்சிய வந்து நம்ம வரும் வாரங்கள்ல வந்து பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு வாஸ்ட் சப்ஜெக்ட். ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு.
உள்ள போய் போய் கடைசியில அந்த ஒரு நுனியில தான் நம்மள நிக்க வைக்குது. இதெல்லாம் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து நம்மளோட ஃபீலிங்ஸ், பிஹேவியர்ஸ், தாட்ஸ், எமோஷன்ஸ் எல்லாமே எப்படி இன்டர்லிங்க்டா இருக்கு அப்படின்னு கடைசியில போய் நம்ம அந்த டிப்ல நிக்கும்போது, அங்க போய் நம்ம எல்லாம் சரி பண்ணோம்னா எல்லாமே வந்து அதனுடைய மேனிஃபெஸ்டேஷன் எல்லாமே நம்மளுக்கு இன்லைன்ல வரக்கூடியதா இருக்கு. சோ வாய்ப்பளித்த ஞானத்தமிழ் டீமுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்.